Assalamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. என்னோட சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது இஃப்தார் ரெசிபீஸ் தான். ரொம்பவே சிம்பிளாக குவிக்காக பண்ணுற மாதிரியான ரெசிபீஸ் தான் இன்றைக்கி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் மில்க் ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பால் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் சிரப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்க்கரை இருக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ரா எந்த சர்க்கரையுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாலையும் சேர்த்துக்கலாம். ஸோ சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக தனியாக தண்ணியில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். எப்படியும் நான் ரோஸ் மில்க் ஒரு 2 to 3 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன்றனால நான் அப்படியே நான் சியா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் சப்ஸா, அதுக்கப்புறம் பிசின், இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இப்போ இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மசாலா சுண்டல் பண்ண போகிறேன். இதுக்காக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்து சாப் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி அண்ட் ஒன் பாட் டிஷ் கூட. நீங்கள் எதுவும் தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் ப்ரெஷர் குக் பண்ணிட்டாலே போதும். நான் மஞ்சள் கலர் பட்டாணி காலையிலேயே ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டாணி ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும். இப்போ டைம் பார்த்தாலே தெரியும், டைம் ஒரு 6:30 தான் ஆகுது. எங்களுக்கு 7:30க்கு தான் இஃப்தார் பிரேக் பண்ணுற டைமு. ஸோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இது எல்லாமே நான் பண்ணேன்னா ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. ஸோ சுண்டல் பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நான் பிளேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சோண்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் கொஞ்சோண்டு ஓமப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட சமோசா, வடை, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் க்ரஷ் பண்ணி போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடாக டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான பஃப் ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பஃப்ஸ்னாலே நம்ம பட்டர் நிறைய அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்யூப் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான வெர்ஷன் சொல்லலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பஃப்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா 1 டே ஆகும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. பட் இது ஒரு இன்ஸ்டண்ட்டான பேஸ்ட்ரி தான் நான் ரெடி பண்ணுறேன்.
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எப்படி வந்து பஃப் ரெசிபி ரெடி பண்ணணுன்ற நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் பண்ணுறது வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் எக் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் சீட்ஸ் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி வந்து நான் சாப் பண்ணியிருக்கேன், இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு டேஸ்ட்காக, இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு 4 கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம நீட் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை எடுத்து இதை நல்லா தின்னாக இழைச்சிக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து நீங்கள் லேடர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்காக நான் கையிலேயே வந்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக வந்து கொஞ்சோண்டு மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் வந்து சும்மா கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 டைம் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் மட்டும் ஆட் பண்ணி பண்ணுறேன். ஸோ நார்மலாக பஃப் பேஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் வந்து இது ஒரு சும்மா இன்ஸ்டண்ட்டான ரெசிபின்றனால நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2 லேயர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. பஃப்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக நிறைய லேயர்ஸோடு இருக்கும். பட் இது வந்து நான் ஒரு 2 லேயர் தான் நான் பண்ணனால ரொம்ப வந்து உப்பிலாம் வரலை. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதை வந்து நீ 4 சைடாக ஃபோல்ட் பண்ணாதான் வந்து எக் பஃப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பேக்கரியில் எப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற மசாலா வந்து வெளியே வராது. அண்ட் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவே நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணுறீங்கன்னா நான் நார்மலாக சொல்கிற மாதிரி 10 நிமிஷம் வந்து கடாயை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் இதை நீங்கள் வந்து பேக் பண்ணணும். ஸோ நான் இதே மாதிரி தான் வந்து ஏர் ஃப்ரையர்லையும் குக் பண்ணேன். ஒரு 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷம் நான் வந்து இதை பேக் பண்ணேன். இது மேலே லைட்டாக வந்து மில்க் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து இன்றைக்கி ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ 25 நிமிஷம் பேக் ஆனதுக்கப்புறம் என்னோடய பப்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு.
ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கோட இஃப்தார் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் பப்ஸ், ஆரேஞ்ச், அதுக்கப்புறம் மசாலா சுண்டல், ரோஸ் மில்க், இவ்வளோ தான். ஸோ நாங்கள் 2 பேருன்றனால நான் நிறைய ரெசிபீஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது நான் கேப்சர் பண்ணி உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஆல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த ரமதானில் நான் ஏதாச்சும் புதுசாக ரெசிபீஸ் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். Until then, stay tuned, stay healthy. Thank you for watching.